Hey friends, hi, hello, வணக்கம். Let's learn together மூலமா நம்ம எல்லாருமே TNPSC group 1 ப்ரிப்பரேஷனோட லாஸ்ட் 10 days நம்ம சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டே 4ல் இருக்கோம். செம்ம ஜாலியில் நெக்ஸ்ட் சண்டே நம்ம இந்நேரத்துக்கு ரெடியாக இருப்போம். ஸோ போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டே இருப்போம் சொல்லப்போனால். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போ கட்டேசியாக 7 daysக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு இன்னைக்கு வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு ஃப்ரீ மாக் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் லெவலில் நடக்குது, ஸ்மால் லெவலில் நடக்குது. அண்ட் மோஸ்ட்லி உங்களில் பல பேர் இன்றைக்கி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான சிலபஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க முடியாது. பட் அதை தாண்டி அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிவிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி ரிவிஷன் டே. ஆல்ரெடி 3 நாளைக்கு ஏதோ கொஞ்சம் சிலபஸ் கவர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதை ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு எங்கேயாவது டெஸ்ட் எழுதிட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 200 questions இருக்கும்ல. அந்த கொஷின் பேப்பரை எழுதும் போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வந்துச்சு, அதை ஓயமாக ஷேட் பண்ணும் போது நிறைய டைம் நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கும் ஆனால் கொஷின் நம்பரை மாற்றி ஷேட் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு பதட்டத்தில் நீங்கள் ஒன்று நினச்சி இன்னொன்று ஷேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி தப்புக்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்னைக்கு நடந்தது தப்பு கிடையாது. அடுத்த சண்டே இதெல்லாம் நடந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் வேணும். அண்ட் முக்கியமாக நமக்கு எக்ஸாம் அப்போ பதட்டம் இருக்கக்கூடாது. எக்ஸாம் அப்போ பதட்டம் இருக்கக்கூடாதுன்னா இப்போயே என்னென்ன தப்புக்கள் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு ஓகே இதை நான் பண்ண மாட்டேன்னு யோசிச்சு வச்சுக்கணும். அண்டு இதை வேக யோசிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணலாமே வாய்ப்பு இருக்கே அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு காஷியஸாக இருங்க. நீங்கள் வேறு எதுவும் வேணால் ஒரு ஆன்சருக்கு ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இந்த ஆன்சருக்கு தான் நான் கரெக்டான கொஷனுக்கு தான் ஷேட் பண்ணுறோமா அப்படிங்கிற அளவுக்காச்சும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதுக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. பதட்டம் இருக்கக்கூடாதுன்னா எப்பயுமே ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இன்றைக்கி நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் எழுதிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு இது வந்திருக்கு, ஏதோ இப்போ இந்த நியூஸ் பேப்பர் நேம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பரை எந்த பர்சன் நடத்தினாங்க, இல்லை இந்த பர்சன் இந்த நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருந்தாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கலாம். இல்லைனா இந்த நியூஸ் பேப்பர் எந்த மொழியில் வந்து வெளியாச்சு, இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கும்ல. கண்டிப்பாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு கேள்வி வந்துச்சுல்ல, அதுவும் இந்த நியூஸ் பேப்பர் சம்மந்தமாக வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி வேறு என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கூகுளில் போய்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும்ல, அதை பார்த்துக்கோங்க. சரியா, இது நியூஸ் பேப்பர்ஸ்க்கு. அடுத்து என்ன கேட்டிருப்பாங்க, ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்களா, ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷனரையாக இல்லைனா UPSC சேர்மனையாக CVC சேர்மனையாக ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா. அப்போது அவங்க கேட்டது அந்த ஒரு கேள்வியாக இருந்தால் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா கேள்விகளையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. ஆனால் நீங்களாக பார்க்கணும். ஏன்னா இப்போ மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நாமளாக பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாமளாக பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கூகுளில் தட்டி அதுக்கு இப்போ நீங்கள் 200 questionல அட்லீஸ்ட் ஒரு 50 question இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 50 questionக்கு பார்த்து முடிக்கிறீங்க. இந்த 200 question நீங்கள் இன்றைக்கி எழுதிட்டு வந்ததை தெளிவாக பார்த்து வைக்கிறீங்க. அதில் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. ஐயோ நான் இன்றைக்கி எக்ஸாமே எழுதலை, நான் என்னக்கா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டோன்ட் வகை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போயிட்டு வந்துருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு காலை போடுங்க. நம்மலாம் ஃப்ரீயாக தானே வச்சுருக்கோம். கால் போட்டு நீ சொல்லிக் கொடு, நானும் உனக்கு வேறு ஏதாவது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அது நம்ம கேட்குற விதத்தில் தான். நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் நம்ம கேட்கறதும் நியாயம் கிடையாதுல. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி கால் பண்ணாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த 200 questionனை நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிக் கொடுக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இன்கேஸ் எக்ஸாமில் இதுலேருந்து 5 question இல்லை 10 question ரிப்பீட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி போயிட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த கொஷின்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ முக்கியமாக நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கறதுக்கும் இதுதான். ஜஸ்ட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி புக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன கேள்வி என்ன பதிலோடு நிப்பாட்டக்கூடாது. பதிலுக்கு ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடணும். சரியா. ஸோ இப்போ ஒரு இடத்துல இந்த டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வெட்லேண்ட் ஒன்று இருக்குது, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக போகலாம். ஸோ வெட்லேண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வேறு எங்கெல்லாம் இந்தியாவில் வெட்லேண்ட் இருக்குது, முக்கியமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது. அப்போ வெட்லேண்ட் அப்படிங்கும் போது அதுக்கு ரிலேட்டடாக வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெல்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கான கேள்விகள் வாய்ப்புகள் ஜாஸ்தி. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தானே எக்ஸாம் வருது, அதனால் ஓகே. ஸோ இப்படி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாச்சும் டிவி பார்க்கலாம், இல்லைனா படுத்து கூட தூங்குங்க. இன்றைக்கி ஒன் டே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ரிலாக்ஸேஷன் மத்தியில் இதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. இது ஒன்றுமே இல்லை, ரிவிஷன் தான். நீங்கள் படிக்க வேண்டியதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக நீங்கள் அப்படியே நெட்டை நோண்டிகிட்டே படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த வேலையை மட்டும் பண்ணால் போதுமானது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னத்துக்கு நம்ம டெஸ்ட்டை எழுதிட்டு இருப்போம். அந்த அந்த ஒரு சின்ன காஷியஸ்னஸ் போட்டு வச்சுக்கோங்க. பயம் இருக்கவே கூடாது. பயம் இருந்துச்சுன்னா நமக்கு அது தேவையே இல்லை. ஆக்சுவலி பயம் அன்வான்ட் தான். பட் அந்த ஒரு காஷியஸ்னஸ் இருக்கணும். ஓகே, எக்ஸாம் வருது, நம்ம படிக்கணும், அந்த காஷியஸ்னஸை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஹால் டிக்கெட் வெளில வந்தாச்சு, அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த ஹால் டிக்கெட் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமர்ஸு இல்லை புதுசாக எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை எல்லாத்தையும் பாருங்கள். இன்கேஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே நம்ம சேர்ந்து படித்தாலும் இங்கே யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் வந்து நமக்கு நல்லதை பண்ணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட ப்ளீஸ் கீப் டூ ஷேரிங். அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட், இஃப் யூ கேன் நாட் டூ கிரேட் திங்ஸ், டூ ஸ்மால் திங்ஸ் இன் எ கிரேட்டர் வே. ஸோ அதனால் பெரிய விஷயங்களை வந்துட்டு என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டி குட்டி விஷயங்களை கரெக்டான முறையில் பெருசாக பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது. ஸோ கம்மியாக படித்தாலும் போதும், டோன்ட் வரி. பட் கான்ஸ்டண்ட்டாக ரைஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 5 நாளோ 6 நாளோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் ஓவர் தேர். தேங்க்ஸ் அ லாட்.